இந்த லடாக் ட்ரிப் முடித்து ஒரு 3 நாள் கழித்து நம்மளை வந்து நம்ம லாஸ்ட்டாக படித்த ஸ்கூல்லே நம்மளை கூப்பிட்ருந்தாங்க. அவங்களே ஒரு இன்விடேஷன் வச்சு நம்மளை கூப்பிட்டாங்க. அதனால் நம்ம போனோம். அவங்க பண்ணதை நீங்களே பாருங்கள். அதிராம்பட்டினம் காதிரமீதின் பாய்ஸ் ஸ்கூலில் தான் நம்ம லாஸ்ட்டாக படித்தோம். 11th 12th அங்கே தான் நம்மளை கூப்பிட்ருந்தாங்க. பாருங்கள். அன்றைக்கு மாணவர் செல்வர்களே, நம் பள்ளியிலே பயின்று கடந்த வாரத்தில் அதிராம்பட்டினத்திலிருந்து நம் இந்திய தேசத்தின் எல்லையான லடாக் என்ற பகுதிக்கு 2 வாலிபர்கள், அதிரையைச் சேர்ந்த 2 வாலிபர்கள் மிதிவண்டியிலேயே கிட்டத்தட்ட 100 நாட்கள் பயணம் செய்து 8000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தை கடந்து தமிழக அளவிலே ஒரு மிகப்பெரிய சாதனை சாதிப்பதற்கு வயது ஒரு தடை அல்ல. முயற்சியை மூச்சாக சுவாசித்துக் கொண்டு இந்த 2 இளைஞர்கள் நம்முடைய அதிராம்பட்டினம் மண்ணிற்கு ஒரு பெருமையை தேடி தந்துள்ளார்கள். ஆங்காங்கே நிகழும் சாதி மத சச்சரவுகள் நீங்கிடவும், மனித ஒற்றுமையை வலியுறுத்திடவும் மிதிவண்டி பயிற்சியின் அவசியத்தை பற்றியும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த இளைஞர்கள் கிட்டத்தட்ட 100 நாட்கள் பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு மொழி பேசுகின்ற மக்களை கண்டு நம்முடைய அதிராம்பட்டினத்துக்கு வருகை தந்துள்ளார்கள். அந்த மாணவன் முகமது ராய்ஸ் அவர்கள் மற்றும் அப்துல் ஹமீத், இந்த 2 மாணவர்களையும் கரகோஷம் எழுப்பி அவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறார். இப்பொழுது இந்த மாணவர்களை நம் பள்ளியின் சார்பாக அவர்களை வாழ்த்தி நம்முடைய முதுகலை கலை ஆசிரியர், முதுகலை அறிவியல் ஆசிரியர் திருமகள் அஸ்ரப் அலி சார் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். அடுத்த இளைஞருக்கு நம் பள்ளியினுடைய கலை ஆசிரியர் சலீம் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார்.